ஜெயிலர் 2ல எங்க அண்ணன் வந்துட்டு நடிக்கிறாரு. ஹேட்ஸ் ஆஃப். இல்ல சீரியஸான ஒரு விஷயம். பாத்தியா தலைவரை பாத்தியானே? என்ன சொன்னாரு? இந்த மாதிரி பண்ணாதேன்னாரா? இல்ல அப்படிலாம் சொல்லல. கேட்டது அவர்கிட்டனா இப்ப அவர் தானே சொல்லணும். சொல்றேன். அவர் வந்து பொதுவாகவே எல்லாருமே வந்து சும்மா உட்காந்து தான் இருப்பாங்க. சார் உட்காந்துட்டு இருப்பாங்க. சாப்பிட்டீங்களா? ஒன்றுமே புரியாது நம்மளுக்கு. எல்லாருமே சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. உள்ளெல்லாம் போக மாட்டாங்க. அவர் மட்டும் அப்படியே அங்கேயே நடந்துட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி தான் போயிட்டே இருப்பார். நேரடியாக பார்க்குறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சித்தரை பார்க்குற மாதிரி இருந்தது சத்தியமாக. எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாரும் சொல்லும்போது கடுப்பாக இருக்கும். சார் வயசானாலும் உங்கள் எனர்ஜி போல சார் அது இதுன்னு சொல்லுவாங்கள்ல. எப்படியா இருந்தாலும் அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சிருந்தேன். நேரடியாக பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சுது. பயங்கர ஆக்டிவ், ஸ்பீடாக நடப்பார். எல்லாமே பயங்கரமாக இருக்கும். எதனா டைலாக்லாம் மிஸ் பண்ண மாட்டார். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டாருன்னா செம்ம டென்ஷனாக ஆவார். சின்ன பசங்க மாதிரி. அம்மா வைப்பு கரெக்ட். என்னென்ன ஃபீல் பண்ணாங்க வீட்டில் நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது தலைவர் கூட? அம்மா கிட்ட தான் சொன்னேன் நான். எங்கள் அம்மா கிட்ட தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வேறு யார்கிட்டயுமே சொல்லலை. அப்புறம் எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சதுன்னா, அம்மா கொஞ்சம் உடம்பு சரியாமல் ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான் எல்லாருக்கும் தெரியும். அம்மா அப்புறம் தவறிட்டாங்க. மே மாதம் 27ஆம் இறந்துட்டாங்க அம்மா. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இருந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இல்லை, கடவுள் மாதிரி இருந்து உங்கள் கூடியே தான் எப்பயுமே இருப்பாங்க அவங்க. அம்மா இறந்த பிறகு தான் நிறைய நல்ல விஷயம்லாம் பயங்கரமாக நடக்குது. ஸோ இருக்கும்போதே நம்மளை சும்மா விட மாட்டாங்க. ஸோ இல்லாதப்போ எப்படி சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்காக நிறைய மேஜிக்லாம் நடக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்காக டேரெக்டாக ப்ரேயர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க கடவுள்கிட்ட. அம்மா ப்ரெசென்டபிளாக எல்லாரும் இருந்தாலும் அந்த பிளெஸிங்ஸும் அந்த அன்பும் எப்பயுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. நீ என்ன ரீல்ஸ் போடணும் இப்போ தோனி ரஜினி கூட போய் நடிக்க போகிறேன், ஒழுங்கா வேலைக்கு போடா அப்படின்னு பசங்க சொல்லுவானுங்க. ஒரு சில பசங்களாம் எல்லாக்காரமாக பேசுவானுங்களே. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, எப்பா ரஜினி கூட நடிச்சிடுறியான் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அது நடந்துச்சு. ஆனால் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஸ்க்ரீனில் அந்த மொமெண்ட் 100% ஜோக்ஸ் அப்பார்ட். உன்னை கலாய்க்கிறோம் இல்லை, உன்னை கலாய்க்கிறோம், உன்னை வந்துட்டு இது பண்ணுறோம், இரிட்டேட் பண்ணுறோம், அதெல்லாம் இல்லை. மனசார ஒரு அண்ணன் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றோமோ அதே மாதிரி தான் அம்மா எப்பவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்றேன். நம்ம அண்ணன்டா, நம்ம தாய்மனை சந்தோஷம்.